லேசர் வச்சு இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் ஆஞ்சியோபிளாஸ்டியை சர்ஜரி இல்லாமல் ஓப்பன் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரீட் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி we proposed, she agreed and we did the procedure பண்ண மறுநாளே her blood vessels were reconstructed with laser. Next day வீட்டுக்கு போயிட்டாங்க. Today it's almost எத்தனை நாள் ஆச்சு? 1 week ஆச்சா? Wednesday அப்போ Friday. So we're about 5 to 6 days now. So I think she will be able to answer. She's a senior nurse, our son is a doctor. So we're a medically well informed patient. So நீங்கள் ஏதாவது கேள்வினா நீங்கள் கேள்வி. இன்னைக்கு தமிழ்நாட்டில் முதல் லேசர் ஆஞ்சியோபிளாஸ்டி லான்ச் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் இதுதான் ஒரே லேசர் ஆஞ்சியோபிளாஸ்டினால இன்றைக்கி ஒரு கிராண்ட் லான்ச் இங்கே காவேரி ஹாஸ்பிட்டலில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த லேசர் ஆஞ்சியோபிளாஸ்டியோட விசேஷம் என்னென்னா, ஆஞ்சியோபிளாஸ்டி காலகாலமாக ரொம்ப வருஷமாக நிறைய பேஷண்ட்ஸுக்கு உயிர் காக்கக்கூடிய அளவில் வெற்றிகரமாக செய்யப்படுகிறது. ஹார்ட் அட்டாக் வரும்போது உலகத்திலேயே பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் இஸ் அன் ஆஞ்சியோபிளாஸ்டி. அதே மாதிரி நெஞ்சு வலி இருக்கிறவங்களுக்கு, ஹார்ட் பிளாக்கேஜ் இருக்கிறவங்களுக்கு ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணலாம். பைபாஸ் ஆப்ரேஷன் ஆல்சோ இஸ் அ வெரி வெரி சக்ஸஸ்ஃபுல் ட்ரீட்மெண்ட், காலகாலமாக பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஆஞ்சியோபிளாஸ்டி சில பேஷண்ட்ஸுக்கு ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ண முடியாது அப்படின்னு நிறைய பேஷண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரலாம். ஏன்னா ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணக்கூடிய கருவிகள் சில பிளாக்ஸை ஓப்பன் பண்ண முடியாது. அதாவது நம்ம நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது, ட்ரில்லிங் பண்ணுவாங்க, பலூன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, கட் பண்ணுறாங்க, ரத்த குழாய்களை கட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஆஞ்சியோபிளாஸ்டி சர்ஜரி இல்லாத முறையில் ரத்த ஓட்டத்தை நார்மல் படுத்த முடியும். சில பேஷண்ட்ஸ் ஆஞ்சியோபிளாஸ்டியே முடியாது, சர்ஜரி தான் பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆஞ்சியோபிளாஸ்டி முடியாத பேஷண்ட்ஸ்க்கு இந்த நவீன கருவியால், அதாவது இந்த லேசர் மூலமாக இந்த பேஷண்ட்ஸுக்கும் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ண முடியும். இதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட். சில பேஷண்ட்ஸ்க்கு மட்டும் லேசர் மட்டும்தான் பெஸ்ட். அதாவது நிறைய கிளாட், அதாவது பிளட் கிளாட் நிறைய இருக்கவங்களுக்கு லேசர் இஸ் த பெஸ்ட் இன் த வேர்ல்ட் டு கம்ப்ளீட்லி ஓப்பன் அப் பிளட் வெசல். ஏன்னா லேசர் வந்து அந்த கிளாட்ஸை வந்து அப்படியே வேப்பர் ஆக்கிரும். அதே மாதிரி ஆல்ரெடி ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணி அடுத்த சர்ஜரி தான் ஒரே ஆப்ஷன் அப்படின்னு சொல்கிற பேஷண்ட்டுக்கு ஆல்ரெடி ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணக்கூடிய ஸ்டென்ஸ் எல்லாம் திருப்பி பிளாக் ஆனால் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மெத்தட்ஸ் இஸ் லேசர் ஆஞ்சியோபிளாஸ்டி. லேசர் மூலம் ஓப்பன் பண்ணலாம். அந்த மாதிரி சில பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப லாங் செக்மெண்ட், ரொம்ப டிஃபிகல்ட் ஆஞ்சியோபிளாஸ்டிலாம் ஈஸியாக ஆக்கக்கூடிய ஒரு கருவி தான். ஸோ நத்திங் நியூ, ஆஞ்சியோபிளாஸ்டி சேம், பட் ஒரு நியூ டெக்னாலஜி. இது இந்தியாவில் முத லேசர் கமர்ஷியல் லேசர் ஆஞ்சியோபிளாஸ்டி, அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா DCGI அப்ரூவ்ட் லேசர் ஆஞ்சியோபிளாஸ்டி முதல் முறையாக தமிழ்நாட்டில் சென்னையில் நம்ம காவேரி ஹாஸ்பிட்டலில் லாஸ்ட் ஃப்ரைடே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி நெக்ஸ்ட் டே பேஷண்ட் டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க. இன்றைக்கி தான் அது ஒரு அஃபிஷியல் லான்ச் பண்ணுறோம். தமிழ்நாடு முழுவதும் ஒரே ஒரு லேசர் சென்டர் தான் இருக்குது, அது இந்த காவேரி ஹாஸ்பிட்டலில். ஸோ வி திங்க் நிறைய பேஷண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இதை வந்து மக்கள் போய் ரீச் ஆனால் சில பேஷண்ட்ஸ்க்கு சர்ஜரி இல்லாத முறையில் இன்றைக்கி ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணால் 1 or 2 days they can get back to their normal life. இயல்பு வாழ்க்கைக்கு மீண்டும் திரும்பக்கூடிய வெரி குவிக் ட்ரீட்மெண்ட் இது. செலவுகள் நம்மளுக்கு தெரியாது, இப்போ தான் கமர்ஷியல் லான்ச் ஆயிருக்கு. ஸோ வி திங்க் ப்ராபப்ளி த காஸ்ட் ஆஃப் லேசர் ஆஞ்சியோபிளாஸ்டி வில் பி 2 lakhs ஓவர் அண்ட் அபவ் ஸ்டாண்டர்ட் ஆஞ்சியோபிளாஸ்டி விட ஒரு 2 lakhs எக்ஸ்ட்ரா வரும். ஐ திங்க் நியூ டெக்னாலஜி எது வந்தாலும் எப்பயுமே காஸ்ட்லி தான் வருது என்னோட அனுபவத்தில். யூஸ்வலி ஓவர் த நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் ஆர் இயர்ஸ் கொஞ்சம் சீப்பாகும்னு நினைக்கிறேன். அரசு மருத்துவமனையில் எங்கேயுமே கிடையாது. இன்ஃபேக்ட் இந்தியாவில் எந்த அரசு மருத்துவமனையிலையும் கிடையாது. 4-5 ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் இப்போ வரைக்கும் லேசர் வாங்கியிருக்கேன். இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். அந்த மிஷின் பார்த்தீங்க இல்லையா, அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் இட்ஸ் அ ஹியூஜ் மிஷின். அது மட்டும் கிடையாது, அதுக்கு உண்டான டீம்ஸ் வேணும், அதுக்குண்டான எக்ஸ்பர்டீஸ் வேணும், அது அந்த சமையல் பண்ணக்கூடிய அந்த செஃப்ஸ் வேணும் இல்லை. ஸோ அதுவும் வேணும். ப்ளஸ் இட்ஸ் எக்ஸ்பென்சிவ். அதனால் மோஸ்ட்லி இட்ஸ் பீன் இன்வெஸ்டட் பை ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ். ஐ திங்க் கூடி சீக்கிரம் நம்ம அரசாங்கம் கண்டிப்பாக இது பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இட் பெனிஃபிட்ஸ் a lot of patients. பெங்களூர் மெடிக்கல் காலேஜ் நர்சிங் ஸ்டூடெண்ட் இருக்கேன். எனக்கு ஒரு 10 days-ஆ ஒரு 15 days-ஆக எனக்கு செஸ்ட் பெயின் இருந்தது. நான் அங்கேயே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இசிஜி எக்கோலாம் எடுத்து பார்த்துட்டு இந்த ஆஞ்சியோகிராம் பண்ணுன்னு சொன்னாங்க. அப்புறம் சாரை வந்து அப்ரோச் பண்ணோம். அவரு உடனே இந்த மாதிரி ஆஞ்சியோகிராம் பண்ணணும், பண்ணிவிட்டு ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே நல்லா பண்ணாங்க. போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேரும் நல்லா இருந்துச்சு.
நல்லா பார்த்துக்கினாங்க. இப்போ நல்லா இருக்கிறேன் நான். Good afternoon. So my mother is actually a nursing superintendent in Vellore and I am a doctor. I have completed my MBBS. So she was having chest pain for the last 10 days. So we came here after thinking all of it, and we approached Dr. Gauravan sir, and he said we should do an angiogram. And then after the angiogram there was a significant block, and we were advised about it. And sir said it is most preferably we should go for CABG, but due to the comorbidities she will not be able to handle such stress. So then he advised us what was the best, and he said angioplasty was much more better. So actually we were planned for PTCA, that is percutaneous transluminal coronary angiography. Then after 2 days he called us back to eligible candidate laser. ஸோ நாங்கள் பெருசாக எதுவும் யோசிக்கல. ஸோ நாங்கள் உடனே ஓகே சொல்லிட்டோம். அதுக்கப்புறமா தான் ப்ரொசீஜர் எப்படி அப்படின்றதே தெரிஞ்சிச்சு. ஸோ சார் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணார். அடிஷ்னலாக எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் வந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணோன்னு நாங்கள் ஓகே சொல்லி இப்போதைக்கு அம்மா வந்துட்டு 5 to 6 days ஆச்சு. ஸோ ஃப்ரைடே பண்ணாங்க, லாஸ்ட் ஃப்ரைடே பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு 5 to 6 days ஆச்சு. ஷி வாஸ் டிஸ்சார்ஜ் நெக்ஸ்ட் டே, அடுத்த நாளே டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. ஷி வாஸ் குட் அண்ட் இப்பயும் நல்லா தான் இருக்காங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தேங்க்யூ. ரொம்ப மெயினான ஒரு ஆர்டரியிலேருந்து அதுலேருந்து வர சப் பிரான்ச்சஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு ப்ராக்சிமலாக இருந்துச்சு. ஸோ பேசிக்காக தலைக்காவேரியிலே அடித்த மாதிரி. ஸோ கீழே உள்ள தஞ்சாவூர் சைட்லாம் சின்ன சின்ன பிளாக் இருந்தால் அதனால் பெரிய பாதிப்பு வராது. பட் இது வந்து ரைட் த மெயின் வெசல் தட் சப்ளைஸ் தி என்டையர் ஹார்ட். ஸோ அது ஒன்று இருந்தாலும் இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ தட்ஸ் ஆஸ் இம்பார்ட்டன்ட் அஸ் தட் இஸ். அது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். Western countries they are manufactured. இன்னைக்கு ஸ்ரீதர் மேம்பூர் சார் சொன்ன மாதிரி அந்த கண்ட்ரியில் இட்ஸ் மேனுஃபேக்சர்ட், அந்த கண்ட்ரியில் இட்ஸ் அவைலபிள் இமீடியட்லி, அந்த கவர்மெண்ட் அப்ரூவ்ஸ் இட் இமீடியட்லி அண்ட் உடனே கிடைக்குது. இப்போ நம்ம ஊரில் பண்ணுற சாப்பாடு டிஷ்ஷஸ்லாம் வெஸ்டர்ன் கண்ட்ரி போய் சேர்றதுக்கு பல வருஷம் ஆகுதுல்ல. they never had biryani 30-40 years ago. we've been doing it for a long time. இந்த கண்ட்ரியில் நாங்கள் போகிறதுக்கு டைம் ஆகுது. அதே மாதிரி அங்கே நீங்கள் வர்றதுக்கு இட்ஸ் நாட் சாப்பாட்டில் இல்லை. This is something to do with technology, government approvals. Our government is very strict. It will only approve technologies that are proven beyond doubt to be safe for patient. Usually FDA approval இருக்கணும், பல ட்ரையல்ஸ் பண்ணிக்கணும், நிறைய பேஷண்ட்ஸ் ட்ரீட் பண்ணிக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம கண்ட்ரியில் அதாவது நம்ம கண்ட்ரியில் உருவாகாத தெரப்பிஸ் எதுவுமே உள்ளே வர முடியும். அந்த மாதிரி தான் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா DCGI ரூல்ஸ் ஆர். அந்த ரூல்ஸ் எல்லாம் தாண்டி தென் அந்த கம்பெனி ஹேஸ் டு மேனுஃபேக்சர் இனஃப் கேத்தட்டர்ஸ். ஏன்னா அந்த ஒரு கம்பெனி தான் இருக்குது, உலகத்துலேயே ஒரு கம்பெனி தான் இருக்குது ஃபார் லேசர் ஃபார் த ஹார்ட், ஸ்பெக்ட்ரமெட்டிக்ஸ். இப்போ ஃபிலிப்ஸ் இஸ் த கம்பெனி. ஸோ அவங்க மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டி இருக்கும்ல. ஸோ தே மேனுஃபேக்சர் ஃபார் ஃபியூ கண்ட்ரீஸ் வேர் ரெடி இட்ஸ் அவைலபிள். ப்ளஸ் காஸ்ட், நம்ம கண்ட்ரிஸ் ஹெல்த் காஸ்ட் இஸ் ஸ்லைட்லி லெஸ் தென் அதர் கண்ட்ரிஸ் ஹெல்த் காஸ்ட் வேர் எபிலிட்டி இஸ் ஹையர். இங்கே வந்து இட்ஸ் அ ஹியூஜ் காஸ்ட். தட்ஸ் வை இட்ஸ் நாட் அவைலபிள் எவ்ரிவேர் இன் இந்தியா. இப்போ இந்தியாவில் டோட்டலாக எனக்கு தெரிஞ்சு 4 சென்டரில் தான் ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இட்ஸ் அ வெரி வெரி எக்ஸ்பென்சிவ் மிஷின். எல்லாரும் அது ஒரு பிஸ்னஸ் மாடலாக யோசிச்சிங்கன்னா நோபடி வில் பை இட். ஹைப்ரிட் வார் அதே மாதிரி தான். ஐ திங்க் எவ்ரி டைம் எங்கள் ஓனர் சார் இங்கே இருக்காருக்கு, நான் அவங்க ஆஃபீஸ்க்கு போனாலே ஐயோ எதாவது என்ன கேட்க போகிறான்ற மாதிரி ஏதாவது ஒரு பொருளை கொடுப்பாங்க. So usually we go and ask for very expensive equipment, expensive technologies which is available rest of the world. But நம்ம கண்ட்ரியில் இல்லையேன்ட்டு, ஏன்னா as a clinician I am greedy for high-end technology so that patients can get the best, they can get out next day. அதே நம்ம கண்ட்ரியில் பண்ணக்கூடாதுன்னு I am very interested. But அதெல்லாம் பண்ணுறதுக்கு அதுக்குண்டான கருவிகள் வேணும். They are very expensive. But thankfully இங்கே போய் பார்த்தோம், even though it's not a viable business model, frontline owners are the clinicians. Daily operate பண்றவங்க. அரவிந்த் சார் இருக்காரு, daily he is operating. He knows ground level reality. பரவாயில்ல, let us start. That's how hybrid OR was started. So இப்போ now still there's only one hybrid OR. We continue to treat so many patients successfully. We replace valves under local anesthesia. Last month we did a 99-year-old man. Valve இன்னைக்கு மாத்திரம் 4 பேர் இருக்காங்க. He's today in Kerala driving and doing everything. இதெல்லாம் only possible because we are hybrid OR. ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் வந்து அதோட காஸ்ட் இங்கே வர்றதுக்கு நேரம் கவர்மெண்ட் அப்ரூவல் வரணும். இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் மாடலாக பார்க்காம
do the best for the patients. அந்த thought process இருந்தால் தானே முடியும். அதனால தான் இந்த delay. We are here the hybrid operating room. This is a hybrid operating room. It's a very large operating room. ஒரு பகுதி மட்டும் அந்த கேமரா இருக்கு. Anything and everything for the heart. ஒரே இடத்துல ஹார்ட் சர்ஜரி பண்ணலாம், எலக்ட்ரிக்ஸ் எல்லாமே பண்ணக்கூடிய ஒரு நவீனமான ஒரு சொபிஸ்டிகேட்டட் ஒன்றா இருக்கு ஹாஸ்பிட்டல். ஸோ this is a large ஒரு பகுதி மட்டும் தான் கேமராஸ். So this is the large laser production and so அதாவது இந்த பெரிய விஷயம் உள்ளதான் you can probably see I can ask you to roll it up. It's a very large machine, very large. It's filled with a gas. And then the laser is produced, the light is produced, and the light or a power on that control. The power to or power flow. And the power creates the money. It will create destruction of tissues, and the laser can create the paper. So that's what laser. I'm just going to show you how it's going to work. Maybe on the fruit, the apple or orange, I can show you what the laser light actually does, so that you can really work for you. I have a orange. So in the demonstration, I've got an orange here, an orange fruit. In the machine, the fine tube. I think you can see the fine tube. In the fine tube, the laser is being produced. In the very machine is produced side, so the tube laser it's actually on now. Because the laser is on, it's why I'm using ultraviolet highlight, so that it's a safe way. Active. I don't know if you can see it. Turns on the red color light, but yeah. Can you see this? You zoom in? Yeah, we are able to. Just waiting for the camera to Correct. Okay, great. So you can see the laser. Now you can see the orange. Because I'm going to put laser and you can see what it does. பாத்தீங்களா? There was a clarity. Did you see that? Did you see the laser being the whole orange? Nobody clear out it like No. Most of them. Very nice. Great. So, okay, so let's go into peace. Orange. You want to activate your robot? So you can see how